எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வசந்த பஞ்சமியை பற்றி பேச போகிறோம். வசந்த பஞ்சமி அதாவது நம்மளுடைய இந்த ஷியாமளா நவராத்திரியில் வர பஞ்சமி. பஞ்சமிக்கு எப்போவுமே ரொம்ப விசேஷம் உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் அதில் பண்ணுற காரியங்கள் நிறைவேறும். வாராகிக்கு பஞ்சமி ரொம்ப விசேஷம். வளர்பிறை தேய்பிறை எந்த இதானாலும் வாராகியோட இது வந்துட்டு ரொம்ப விசேஷம். அடுத்தது பஞ்சமி எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம பண்ணுற ரிஷி பஞ்சமி. அது உங்களுக்கு தெரியும், என்னோட நிறைய வீடியோஸ் இருக்குது. ரிஷி பஞ்சமி 8 வருஷம் பண்ணணும், யாரெல்லாம் பண்ணணும் எல்லாம் அதை பற்றி ஒரு ரொம்ப விரிவான அண்ட் ரிஷி பஞ்சமியோட டோட்டல் ப்ரொசீஜரோட ஒரு 2 வீடியோஸ் இருக்குது. அது போல் வர்றது தான் இந்த மாதத்தில் வர ஷியாமளா நவராத்திரி தை அமாவாசைக்கு பின்னாடி வர வளர்பிறை பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி 2ஆம் தேதி வருது, பிப்ரவரி 2ஆம் தேதி வருது. இப்போ அதில் என்ன பண்ணலாம், எதுக்காக வசந்த பஞ்சமி? வசந்த பஞ்சமியில் நம்ம பார்த்தோம், நம்மளுடைய ஷியாமளா நவராத்திரியில் ராஜமாதங்கியோடைய அங்க உபாங்க பிரத்யங்கர தேவதைனா வாக்வாதினி ஒருத்தி பற்றி பார்த்தோம். இந்த வாக்வாதினி யாரு? வாக்குக்கு அதிபதி. அதே சமயத்தில் என்ன, இந்த வாக்வாதினி நன்னா வேலை செய்யணும்னா அடிக்கடி குருநாதரை போய் பார்த்து அவர்கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டுக்கணும். குருநாதர் கூட எத்தனைக்கு எத்தனை இது பண்றோமோ அத்தனை இந்த வாக்வாதினி வேலை செய்ய ஆரம்பிப்பான். அதனால வாக்வாதினி. அந்த 2 இருக்கும்போது இது எதுக்கு? படிப்புக்கு. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கோம், ஷியாமளா நவராத்திரி மொத்தமா கலைகள் எல்லாத்துக்கும் உள்ளது. அப்போ இந்த பஞ்சமியில பண்ற பூஜைகள் ரொம்ப விசேஷமானது. நம்ம தென்னிந்தியாவில் இந்த வசந்த பஞ்சமிக்கு அதிக மகத்துவம் கிடையாது. ஆனா நார்த் இந்தியாவில் நல்ல மதிப்பு. இந்த வசந்த பஞ்சமியில் என்ன பண்ணுவான்னா நிறைய பேர் கல்யாணம் வச்சுப்பான். என்ன, வசந்த பஞ்சமியில் பண்ணுற கல்யாணம் ரொம்ப விசேஷமானது. இப்போ கூட நாளான்னைக்கு 2ஆம் தேதி என்னுடைய ஒரு சிஸ்டரோட பையனுக்கு கல்யாணம். அன்னைக்கு வசந்த பஞ்சமி தான். இந்த பஞ்சமியில் கல்யாணங்கள். அதுக்கப்புறம் வசந்த பஞ்சமி எதனால அப்படின்னா இன்னொரு அர்த்தம் எடுத்துட்டோம்னா நம்மளுடைய குளிர்காலம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் இளவேநீர் காலம் ஆரம்பிக்கிறது. அதுவும் வசந்த பஞ்சமி தான். வசந்த பஞ்சமியில எந்த அம்பாள்? சரஸ்வதி, வாக்வாதினி, சரஸ்வதி பூஜை. நம்ம நம்மளுடைய புரட்டாசி இதில் சரஸ்வதி பூஜையா பண்றோம். நம்ம வித்யாரம்பம் பண்றோம்ல, இதெல்லாம் நார்த் இந்தியாவில் இதை வசந்த பஞ்சமி அன்னைக்கு பண்ணுவா. அதுக்கு பிடிச்ச அதுக்குள்ள கலர் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள். மஞ்சள்ல தான் ட்ரெஸ் போட்டுப்பா. அன்னைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் மஞ்சள் ட்ரெஸ்ஸு, மஞ்சள் பூ. அவளுடைய இந்த ஜாமந்தி பூ, அதாவது இந்த நம்ம இங்கே அதை வேற ஒரு பேரில் சொல்லுவோம், அதை நம்ம சொல்ல முடியாது, அந்த பேரில் சொல்லுவோம். அந்த ஜாமந்தி, செண்டு மல்லி அப்படிங்கிறது, அந்த பூவை வச்சு இது பண்ணுறது, அம்பாளுக்கு உள்ளதெல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் பஞ்சாபில் கொஞ்சம் ஹரியானா சைடில் பார்த்தோன்னா இந்த வசந்த பஞ்சமியில் இவா பட்டம் விடுவா. பட்டம் கைட் ஃபெஸ்டிவல், அது வசந்த பஞ்சமிக்கு ரொம்ப விசேஷம். பீகார் அண்ட் ஹரியானா. என்ன இது இது ஒரு விஷயம். இதை தவிர நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட், அதில் தங்கத்தை இது பண்ண சொல்லி, அப்புறம் என்னடா இது, நம்ம அக்ஷய திருதியன்னு ஆடிட்டு இருக்கோமே, அது ஒன்று தனியாக அப்புறமா வரப்போகிறது, சித்திரை மாதம் தானே வரப்போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நிறைய இந்த வசந்த பஞ்சமிக்கு பேசுறதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, தங்கம் வாங்குவாளாம். அப்புறம் புது கணக்கு எழுதுறது, இதுவும் நார்த் இந்தியாவில் வசந்த பஞ்சமி அன்னைக்கு தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் பண்ணுற நேவேத்தியங்கள், கிச்சடி பண்ணுவாளாம், கேசரி, என்ன மஞ்சள் கலரில் இருக்கிறது, அதான் நேவேத்தியம். அந்த நேவேத்தியங்களை பண்ணி வசந்த பஞ்சமி பண்ணுறா. அவள் பசந்த் பஞ்சமி, என்ன பானாசங்கரி சரஸ்வதி, அதுதான் பேர். இது கல்கட்டாலையும் ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி இருக்கிற வசந்த பஞ்சமியில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம புதுசாக கற்றுக்கிறது, ஒரு வித்யாரம்பம் பண்ணிக்கலாம், குருகிட்ட போய் மந்திர உபதேசம் வாங்கிக்கலாம். நம்ம படித்தது புதுசாக எதாவது படிக்க போகிறோம்னா அதுக்கு போகலாம். குழந்தைகளோட புக்கை வச்சு பூஜை பண்ணலாம். சரஸ்வதிக்கு பூஜை பண்ணலாம். சரி, சரஸ்வதிக்கு எத்தனை மணிக்குள்ளே பூஜை பண்ணணும்? அதில் இவார் நார்த் இந்தியாவில் 3 விஷயங்களை பண்ணுறா வசந்த பஞ்சமியில். ஃபஸ்ட்டு குளிக்கிறது, ஸ்நானம் பண்ணுறது. என்ன, அது நல்ல புண்ணிய நதியில் போய் பண்ணுவாளாம். பண்ணிட்டு காலம்புற 8:30 மத்தியானம் 12:35
இதுல நம்ம சொல்றது எல்லாமே டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12:35க்கு முன்னாடி சரஸ்வதிக்கு பூஜை, அம்பாடை வச்சு பூஜை பண்ணி புக்கு பேனா பென்சில் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி அவளுக்கு வந்துட்டு மஞ்சள் கலர்ல ரவா கேசரி இல்லைன்னா ஒரு கிச்சடி எல்லோ கலர்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், லட்டு கூட இருக்கணும்லாம். ஆனா மஞ்சள் ட்ரெஸ்ஸு, மஞ்சள் பூ, மஞ்சள் வளையல் எல்லாம் மஞ்சள். இதை பார்த்தா நம்மளுக்கு ஓர்மை வர்றது வந்துட்டு நம்மளுடைய விஷு புண்ணிய காலத்திலையும் அதுதான். விஷு புண்ணிய காலத்துல கேரளால பார்த்தோம்னா எல்லாமே எல்லோ, கோல்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய விஷு கனிக்கொன்னை பூ, வெள்ளரிக்காய், மாம்பழம், பலாப்பழம், எலுமிச்சம்பழம், எல்லோ கலர் தான் எல்லாமே. அப்போ நம்மளுக்கு இந்த எல்லோங்கிறது ரொம்ப ஆஸ்பீஷியஸ். எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா நம்ம எதாவது எடுத்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மஞ்சள் கட்டின்னு போனோம்னா ரொம்ப விசேஷமா பார்ப்போம். மஞ்சள் ரொம்ப விசேஷமான ஒரு கலர். அந்த மாதிரி இருக்கிற வசந்த பஞ்சமி 12:35க்குள்ள பூஜை பண்ணலாம். அவ என்னெல்லாம் பண்றா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்நான், குளிச்சுட்டு வருது, நதிக்கரையில குளிச்சுட்டு வருது. குளிச்சுட்டு வந்த அப்புறம் 12:35 பூஜை. 2:30 மணிக்கு மேல அவளுடைய புதிய கணக்கு தொடங்குறது. அதோட தான் அந்த ஃபங்க்ஷனுடைய அந்த 3 கட்டங்கள் ரொம்ப முக்கியம் வசந்த பஞ்சமியில. ஹரியானா அண்ட் பஞ்சாப் அங்க வந்துட்டு கைட் ஃபெஸ்டிவல், காத்தாடி விடுறது, அது ஒரு இதா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அன்னைக்கு? எப்படியும் பஞ்சமி, நம்மளுக்கு எப்பவும் வந்துட்டு பஞ்சமி அப்படின்னால நம்ம ஒரே ஒரு அம்பாளை மட்டும்தான் பார்த்துக்கிறோம். யாரு அப்படின்னு கேட்டாலும் வாராகி. அப்போ அம்பாளோட 2 சைடு யாரு? ஒரு சைடு மந்திரி, ஒரு சைடு தண்டினி. தண்டினி தான் வாராகி. ஸோ வாராகிய அன்னைக்கு பஞ்சமியில பண்றதுனால தப்பு ஒன்றும் கிடையாது, தாராளமா பண்ணலாம். ஆனால் சரஸ்வதி பூஜை பண்றது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு குருநாதரை போய் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குருவோடைய அருள் கிடைக்கும். அவர்கிட்ட புது மந்திரம் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைஞ்ச நாள் பஞ்சமி. பஞ்சமியில ஆரம்பிக்காக கண்டிப்பா சக்சஸ் தான். வாராகி கோவிலுக்கு போகலாம். அது தவிர நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தா, என்ன கேட்டேன்னா, நாங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் தான் படிக்கிறோம், இதுக்காக நாங்கள் வந்து இந்த ஷியாமளா சஹஸ்ரநாமம் படிக்கணுமா கேட்டிருந்தா, நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை படிச்சுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணணும்னு கேட்டால் வந்து அந்த புக்கு வாங்கிக்கலாம். இந்த புக்கு வந்து இப்போ கிரியில் மட்டும்தான் கிடைக்கிறது. மணித்வீப பீடம் வந்து அவர் என்ன சொன்னார்னா, குருநாதர் வந்து இப்போ அவால்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஆனால் கிரியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிறது. இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, சரியா? சஹஸ்ரநாமத்தை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. திருச்சதி படிக்க முடியாது, ஏன்னா உபதேசம் வேணும். உபதேசம் 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 இல்லாமல் பண்ணுற எதுவும் நடக்காதுன்னா இட் won't be a prosperous one. குருநாதர் வேணும். குருநாதர் இல்லைன்னா ஸ்ரீவித்யில இருக்கிற ராஜராஜேஸ்வரியும் பண்ண முடியாது, லகு ஷியாமளாவையும் பண்ண முடியாது. அந்த புக்ஸை வாங்கி அடுத்த வருஷத்துக்கு ஆவான்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். லலிதா சஹஸ்ரநாமம் தாராளமாச்சு. அம்பாள் தான் எல்லாமே. லலிதா சஹஸ்ரநாமத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரீசக்கரத்தை எடுத்துட்டோம்னா அவாளுக்குள்ள ஸ்ரீசக்கரம் உண்டு. ஆனா மேரு இருக்க மேருலையும் ஸ்ரீசக்கரத்திலையும் வந்து அதை தவிர அதுல அத்தனை தேவதைகளையும் கொண்டு வந்துடலாம். அதனால ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு கண்டிப்பா பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் குருவோட மூலம் பூஜை பண்றது கிடைச்சிருக்கும். இல்லை ஒரு குருவை வச்சு கண்டிப்பா, குரு இல்லாம எதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸ்ரீவித்யை பொறுத்த வரைக்கும் முடியாது. ஸ்ரீவித்யில அதாவது தசமகா வித்யை எல்லாருக்குமே குரு வேணும். அதுல 9வது வித்தையான மாதங்கியோட இதுல இருக்கிற வாக்வாதினியுடைய பூஜை தான் வசந்த பஞ்சமி. அந்த பஞ்சமியில எல்லாரும் சரஸ்வதியோட அருள் பெற்று அவாவா குழந்தைகள் பெரியவா படிக்கலாம். இப்ப நானே படிச்சுட்டு இருக்கேன், அதனால நானும் பூஜை பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கு வந்து வயசே கிடையாது, எப்ப வேணா படிக்கலாம். அப்படி இருக்கிறவா யாருக்கு ஏதாவது புதிய கலைகள் படிக்கணும்னு ஆசை இருக்கோ அவ எல்லாரும் பண்ணலாம். எல்லாருக்கும் இனிய வசந்த பஞ்சமி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.